வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியாவோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் ஈடுபடாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ இதில் ப்ராஃபிட் இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அப்போ இதை யார் பண்ணலாம் அப்படின்னா ஆண் பெண் இருபாலரும் இந்த பிஸ்னஸ் என்ன செய்ய முடியும். ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ், ரொம்ப சிம்பிளான மூலப்பொருள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையில் நம்ம இதை என்ன செய்ய முடியும், விற்கவும் முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சாதாரணமாக ஒரு வெளியில் போயிட்டு வர்றோம், வீட்டுக்கு வர்றோம், ஆஃபீஸ்லேருந்து வர்றோம், வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு வெளியில் வரோம். நம்ம என்ன செய்வோம், உட்காரத்துக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பிளேஸ் நம்ம தேடுவோம். அப்படிங்கும்போது சோஃபா, ஃபர்னிச்சர் எதில் வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உட்காருவோம். அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உட்காரத்துக்காக பயன்படுத்தப்படுறது தான் இந்த பீன் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீன் பேக். இந்த பீன் பேக்கை எப்படி தயாரிக்கலாம், இதுக்கு என்ன மூலப்பொருள் வேணும், இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நடக்குது. எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, ஃபர்னிச்சர் செட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சிலருக்கு ஃபர்னிச்சரோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சோஃபாலாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அந்த மாதிரி ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. அப்போது எளிமையாக வீடு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம உட்காரும்போது ரொம்ப மெத்துன்னு நம்ம ஒரு மெத்தையில் உட்கார்ற மாதிரி நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்த பீன் பேக்கை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இந்த பீன் பேக் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப ராயலாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் இதை தயாரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு நமக்கு தேவையான மூலப்பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் லெதர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி பாலிஸ்டைரீன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒரு மணியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விரியக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டைரீன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூல், சாதாரணமாக நம்ம தைக்கக்கூடிய லெதர்லாம் தைக்கக்கூடிய அந்த நூல் வேணும். நெக்ஸ்ட்டு சிசர், கட்டர்ஸ், அப்புறம் ஜிப்பு, நம்ம அதில் பொருத்துறதுக்கான ஜிப் வேணும். நெக்ஸ்ட் வெல்க்ரோனாக்கா நம்ம அந்த ஸ்டிச்சு அதை ஒட்டிக்கிற மாதிரி வைப்போம் இல்லையா, அதை தான் நம்ம வெல்க்ரோன்னு சொல்லுவோம். அந்த வெல்க்ரோங்கிறதும் தேவைப்படுது. இவ்வளோ தான் இதுக்கு மூலப்பொருள். அப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் சைட்ஸ்லேயே கிடைக்கிது. இது ரொம்ப ஈஸியாக ஒரு தையல் பொருள் விற்கிற இடத்துல கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்தியா மார்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஹோல்சேல் ரேட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நெக்ஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன வேணும், இதுக்கு மிஷினரி வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். என்ன வேணும் அப்படின்னா சூயிங் மிஷின், அதாவது தையல் தைக்கக்கூடிய அந்த இயந்திரம், லெதர் தைக்கக்கூடிய இயந்திரம் இருக்கும் இல்லைங்களா, தையல் மிஷின், அது வேணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒரு கட்டிங் மிஷின் வேணும். ஏன்னா லெதருங்கிறதுனால நம்ம கையால் கட் பண்ணுறதை விட மிஷினால் கட் பண்ணும்போது நேர்த்தியாக இருக்கும். அதனால ஒரு கட்டிங் மிஷின் உங்களுக்கு தேவைப்படும். அப்போது ஒரு தையல் மிஷினும் ஒரு கட்டிங் மிஷினும் உங்களுக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ மிஷின் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம மூலப்பொருளும் வாங்கியாச்சு. ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லைங்க. இந்த லெதரை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அதை அந்த கட்டிங் மிஷினில் கட் பண்ண போகிறீங்க. கட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஒரு சைடு மட்டும் என்ன செய்ய போகிறீங்க, கேப் விட போகிறீங்க. அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா அந்த கேப்புக்குள்ளே நம்ம இந்த பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணிடலாம், ஸ்டிச் பண்ணிடலாம், இல்லை ஜிப் வச்சிடலாம், இல்லைன்னா வெல்க்ரோ வச்சு நீங்கள் செட் பண்ணிடலாம். அப்படியே ஒட்டுற மாதிரி செட் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க. இது ப்ராசஸ் ரொம்ப 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 சிம்பிளான ப்ராசஸ், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நார்மலாக ஒரு டைலரிங் தைக்க தெரிஞ்சால் போதும், இந்த பிஸ்னஸ் நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அப்போது இப்போ நமக்கு அடுத்து ஒரு டவுட் வரும், இந்த மூலப்பொருள்லாம் விலை அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லெதர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த லெதர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டர் உங்களுக்கு 115லேருந்து 300 ரூபா வரைக்கும் கிடைக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும்,
என்ன தெரியும் உங்களுக்கு? அதாவது அந்த கம்மியான ரேட்டில் வாங்கினா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், அதிகமான ரேட்டில் வாங்கினா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு 115 ரூபாயிலேருந்து 300 வரைக்கும் கிடைக்குதுங்க. அப்புறம் பீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190லேருந்து 400 வரைக்கும் 1 கிலோ பீட்ஸ் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மற்றதெல்லாம் சிஸ்ஸர்ஸு கட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கிடுவீங்க. அப்போ அதே மாதிரி தையல் மிஷின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மினிமம் 15,000, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த தையல் இயந்திரம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,300லேருந்து இருக்குது, அதிகமாகவும் இருக்குது, அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட உங்களுக்கு கிடைக்கிது. இதெல்லாம் நீங்கள் இந்தியா மார்ட் சைட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது, இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், வாங்கிக்க முடியும். அப்போ இந்த வெல்க்ரோ, இந்த ஒட்டுறதுக்கான அந்த வெல்க்ரோ இருக்குது இல்லைங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்து 5 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் இருக்குது. 5 ரூபாயிலே இருக்குது, 15 ரூபாயிலே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள். அப்போது இதை நம்ம இப்போ பேக் பண்ணியாச்சு. அப்போ இந்த பேக் வந்து எப்படி சேல் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் போய் ஒரு அமேசான்லலாம் நீங்கள் போய் உள்ளே போய் பாருங்கள், பீன் பேக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுறதுலேருந்து XXL வரைக்கும் கூட இந்த பேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. புரியுதுங்களா? ரொம்ப கை குழந்தைங்களே நீங்கள் உட்கார வைக்கணும்னாலும் அதுக்கு பேக் இருக்குது. அதுவே XXL வரைக்கும் இருக்குது. ரொம்ப குண்டா பருமனாக இருக்கவங்க உட்கார்றதுக்கான பேக்ஸும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயே ரொம்ப வெரைட்டியாக டிசைனாக நல்ல கலர்ஃபுல்லாக நிறைய தைச்சி விற்கிறாங்க. சோஃபா மாதிரி இருக்குது, சேர் மாதிரி இருக்குது, அதே ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஃபுட்பால் மாதிரி கூட ஒரு பீன் பேக் வந்து உங்களுக்கு அதில் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பீன் பேக்கோட விலை எப்படி இருக்குது அப்படின்னா, சின்ன குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணுறது 150 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. 150 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது ஒரு 3000, 5000 வரைக்கும் கூட இந்த பீன் பேக் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது நம்ம என்ன பண்ணியாச்சு, மூலப்பொருள் வாங்கியாச்சு, மிஷின் வாங்கியாச்சு, அதையும் ப்ராசஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே தச்சு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன ப்ராஃபிட் இருக்கும், நமக்கு அதான தேவை. அப்போது இதுக்கு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1,00,000 இருந்து நீங்கள் 4 லட்ச ரூபா வரைக்கும் இதில் முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் வாங்குகிற மிஷினை பொறுத்து இந்த 1,00,000 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும், வேரி ஆகும். 1,00,000ங்கிறத விட நீங்கள் 2,00,000லேருந்து 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், பண்ணலாம். பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு எதுவும் வேலையாட்கள் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஆட்கள் இருந்தால் நல்லது. உங்களுடைய வேலை பளு வந்து குறையும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுங்கிற பட்சத்தில் நீங்கள் மட்டுமே செஞ்சால் போதுமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 வேலையாட்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஏரியா எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா, சின்ன லெவலில் பண்ணும்போது நம்ம வீடுகள்லேயே பண்ணிடலாம். ஆனால் இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறீங்க, நிறைய பேக்ஸ் வந்து நீங்கள் தயாரித்து விற்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம மூலப்பொருள் வைக்க, மிஷின்ஸ் போட, அதுக்கப்புறம் வெட்டுறதுக்கு இடம், அதுக்கப்புறம் அதை தச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை அடுக்கிறதுக்கு இடம்னு இத்தனை விதமாக தேவைப்படுது. அப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு 10% ப்ராஃபிட் வர்றது இருக்குது, 25% ப்ராஃபிட் வர்றது இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50% கூட ப்ராஃபிட் கிடைக்கும் ஒவ்வொரு சமயத்தில். ஓகேங்களா? அது அன்னன்னைக்கே வந்து கெட்டு போகிற ஒரு பொருளாக இருக்கும் ஃபுட் பிஸ்னஸ்ங்கிற பொருள் வகையில். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு விற்க முடியும். அப்போ இதில் ப்ராஃபிட் என்ன இருக்குன்னா, ஒரு 25% 30% வரைக்கும் நீங்கள் இதில் ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு 1000 ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1300 அந்த பேக் விற்கும். 1000 நீங்கள் பேக் தயாரிக்கிறீங்கன்னா 1300 விற்கும். ஓகேங்களா? 30% வரைக்கும், 25லேருந்து 30% வரைக்கும் நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், லாபத்தை எதிர்பார்க்கலாம். அப்போ இது ஒரு லாபகரமான பிஸ்னஸ் தான். ஓகேவா? நிறையா பேர் செய்யாததுனால இந்த பிஸ்னஸ்க்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. ஃபர்னிச்சரோட விலையும் சோஃபாவோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பீன் பேக்குக்கு நல்ல வரவேற்பும் இருக்கும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பீன் பேக் வாங்கி வைக்கும்போது ரொம்ப ஆசையாக அதில் உட்காரும், விளையாடும். நமக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும், வீடு பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக எடுத்து ஒவ்வொரு இடத்துல நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த பீன் பேக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன்.
ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி தான். இந்த பீன் பேக் அப்படிங்கிறது வீட்டுக்கு வீடு எல்லா வீட்டுக்கும் வந்துருச்சா அப்படின்னா இல்லைங்க. இன்னும் நிறையா இடத்துக்கு இது வரவே இல்லை. பெரிய பெரிய வீடுகளில் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ சாதாரணமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே ஹோலாக அவங்களுக்கு செட் பண்ணி தரவங்க இருப்பாங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் நீங்கள் பேசி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ண முடியும். புதுசாக வீடு கட்டுறவங்கள்ட்ட பேசி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை செட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நேபர்ஸுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சைட்டில் நீங்கள் விற்க முடியும். ஃபர்னிச்சர் கடைகளில் இதை சேல் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஃபர்னிச்சர் கடைகள், ஆன்லைன் தளங்கள், அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட் இந்த மாதிரியான தளங்களை எல்லாம் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஆன்லைன் தளத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆன்லைனில் வர்த்தகம் செய்ய முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டிங் மட்டும் நம்ம நல்லா கவனித்தோம்னா போதும். இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம இதில் நல்லாவே என்ன பண்ண முடியும்? க்ரோ பண்ண முடியும். நிறைய பேர் செய்கிற ஒரு தொழிலை எடுத்து அதில் லாபம் கம்மியாக பார்க்குறத விட நிறைய பேர் செய்யாத ஒரு தொழிலை எடுத்து நாம் அதில் லாபம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. அதே நேரத்தில் நம்ம அதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இது பிராண்டோடையும் பண்ணலாம், பிராண்ட் இல்லாமையும் பண்ணலாம். மேக்ஸிமம் இது பிராண்ட் இல்லாமல் தான் செய்கிறாங்க. நீங்கள் பிராண்டோட கொண்டு போய் சேர்க்கும்போது இன்னும் ஈஸியாக பல வருஷத்துக்கு உங்களோட பிராண்ட் என்ன இருக்கும், உங்களோட பிராண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பீன் பேக்கை பார்த்தோன்னே இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.